First, I would like to welcome Dr. Ram Punyani, who has written this book, Understanding the Agenda of RSS and BJP. His age is, I found out today, he is aged 79. At this age, he has written a book, he has been continuously functioning. And when I was editor of Frontline, even now I get the mailing list. I am in the mailing list. Secular perspective, continuously he's been campaigning. This is the kind of activity we need, and beyond all ages. That is, he's at 79 he's doing it. And we have so many other illustrious people who have been fighting this. We have been speaking against Dr. Karnanandam is here, Thodar Tyagu, Zafar Rahmani. இங்கே ஒரு ஐக்கிய முன்னணிக்கான ஒரு தளம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் என்று கட்டுவதற்கான ஒரு தளம் வந்து தானாகவே உருவாது. இப்போ வந்து நம்ம எத்தனை பேர் கூப்பிட்டு வந்தாங்க என்னன்னு தெரியாது. ஸோ அவர் இருக்காரு, அங்கே நதீம் இருக்காரு, புண்ணியன் இருக்காங்க, இவங்க பெண் அமைப்பாளர். இப்படி இது வந்து பெரிய உற்சாகம் தரக்கூடிய ஒரு இது. நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்பது இந்த ஆளை பார்த்தாலே தெரியும். நம்பிக்கை இருக்கிறது, நம்ம செய்யலாம். அதே மாதிரி அவருக்கு வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் சார் ஃபார் யுவர் கிரேட் எஃபர்ட், யுவர் கண்டினியூஸ் ஒர்க். அண்ட் ஹி இஸ் ஆக்சுவலி மெடிக்கல் டாக்டர், ஐஐடியில் ஒர்க் பண்ணி அவரோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி தான் கேள்விப்பட்டிருந்தேன். அவர் ப்ரொஃபைல் வந்து மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டின்னா அவர் அப்படிப்பட்டவர்கள் தான் எனக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா நம்ம மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி எதுக்கு வேணும்னா இன்னைக்கு வர அட்டாக் மல்டி ப்ராங்ட் அட்டாக் இருக்குது. பல தளங்கள்லேருந்து நமக்கு மீது அட்டாக் வந்துட்டு இருக்கு. அரசியல், கலாச்சாரம், சமூகம் எல்லா தளங்களும் நமக்கு வந்து அட்டாக் வந்துகிட்டு இருக்குங்கிறத ஒன்று. தமிழ்நாடு வந்து முக்கிய சூர்யா சொன்ன மாதிரி தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து எங்கு 2 மாநிலங்கள் தான் அவர்கள் அதிகமாக போக முடியல. காஷ்மீர் ஓரளவுக்கு அடக்கிட்டாங்க, இருந்தாலும் அங்கே மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க. கேரளம், தமிழ்நாடு, இந்த 2 இடங்கள். இது ஏன் இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பேச வேண்டியிருக்கு நம்ம. அதற்கு பிறகு நான் வாழ்த்துக்கள் சொல்ல வந்து தோழர் ராஜசங்கீதன். அவர் எங்களுடைய ஐடம் என்ற ஒரு ஆன்லைன் மேகசினுக்கு அவர் டிரான்ஸ்லேட்டராக இருக்காரு. அதுக்கு பிறகு இந்த புத்தகத்தையும் நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப பெரிய பாராட்டுன்னா, இந்த அஜெண்டாங்கிறத நிகழ்ச்சி நிரல்னு மறக்காம செயல் திட்டம் பண்ணீங்கல்ல. இங்க அஜெண்டாங்கிறது நிகழ்ச்சி நிரல்னு சொல்றாங்க. நிகழ்ச்சி நிரல் ரொம்ப எளிமைப்படுத்துறீங்க. நிகழ்ச்சி நிரல் என்பது இந்த கூட்டத்தில் யார் யார் பேசுறாங்க, இதுதான் நிகழ்ச்சி நிரல். அஜெண்டா என்பது பெரிய விஷயம். அஜெண்டா என்பது ஒரு லெஃப்ட் அஜெண்டா இருக்கலாம், டிராவிடியன் அஜெண்டா இருக்கலாம். ஆனால் அஜெண்டா என்பதை இன்று பல முற்போக்காளர்களே வந்து நிகழ்ச்சி நிரல் தான் மொழிபெயர்த்துட்டு இருக்காங்க. அது வந்து மிகவும் டைல்யூட் பண்ற மாதிரி கிடையாது. செயல் திட்டம் என்பது இது ரொம்ப மோசமான செயல் திட்டம் நம்ம எதிர்கொள்றது. அதை பற்றி தான் பேசுனாங்க. இப்போ ஓரளவுக்கு அவங்க பேசின விஷயங்களுக்கு எல்லாம் பின்னாடி திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்துகிட்டே இருந்துச்சு. திராவிட இயக்கம், இடதுசாரி இயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப திரும்ப. அப்போ இந்த புத்தகத்தை நான் ஃபுல்லாக படிக்கல. எப்பவுமே இந்த புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னு வரும்போது நமக்கு வந்து கடைசி நேரத்தில் அனுப்புவாங்க, பிடிஎஃப் மட்டும் தான் வந்துச்சு. அதனால இருந்தாலும் இதன் அடிப்படை என்னன்னு தெரியும். ஏன்னா எனக்கு முன்னாடியே ஏஜி நூரானி எழுதிய ஆர்எஸ்எஸ் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்ற நூலை வந்து மொழிபெயர்த்த அனுபவம் இருக்கு. நமக்கு பரக்கல பிரபாகரின் புத்தகம் புதிய இந்தியான கூட அதை இதெல்லாம் பண்ணதுனால நமக்கு அனுபவம் இருக்கிறனால இதில் என்ன இருக்கும் என்று தெரியும். ஆனால் முக்கியமாக எனக்கு ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை நான் பார்த்ததுன்னா, இவர் வந்து 2வது சாப்டர் வந்து கருத்தியல் அடித்தளம் அப்படிங்கிறது, ஐடியாலஜிக்கல் பேஸ். இதை பற்றி தான் நான் பேசலான். புத்தகத்தை பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கருத்தியல் அடித்தளத்தில் வந்து 13வது பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுல இருந்து தொடங்கின ஒரு இந்த கருத்தியல் அடித்தளம் இருந்து இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பின்னாடி யார் இதை உருவாக்க கிரியேட்டட் திஸ் அப்படிங்கும்போது இந்து அரசர்களாலும் நிலப்பிரபுக்களாலும் உருவாக்கப்பட்ட இந்து மகாசபை அமைப்பிலிருந்து உருவானதான் ஆர்எஸ்எஸ். பிறகு இந்து மகாசபைக்கு நடுத்தர வர்க்க, உயர் வர்க்க, மேட்டுக்குடியை சேர்ந்த விநாயக் சவர்கர் போன்றவர்கள் தலைமை வைத்தனர். இந்த பின்புலத்தை எல்லாம் பாருங்களேன். நடுத்தர வர்க்கம், உயர் வர்க்கம், இதை வச்சுதான் நான் பேச போறேன். அரசர்கள், நிலப்பிரபுகள், நடுத்தர வர்க்கம், உயர்ஜாதி வர்க்கம், இவர்கள் எல்லாமே ஒரு கூட்டணி. இது நம்ம மைனாரிட்டி சொன்னாங்கல்ல, அவங்க தான் மைனாரிட்டி. ஒரு மைனாரிட்டி இஸ் ட்ரைங் டு கன்வெர்ட் மெஜாரிட்டி. அதுதான் நடக்குது இப்போ. அப்போ அதுக்கு அடுத்தது இந்துத்துவ சித்தாந்தத்தை அவர் தான் முன்வைக்கிறார். அவருடைய புத்தகத்திலே வருது, இது டோன்ட் கன்ஃபியூஸ் ஹிந்துத்வா வித் ஹிந்துவிசம், வேக்லி டிஃபைன்ட் ஹிந்துவிசம். சரியாக வரையறுக்கப்படாத இந்துத்துவத்தில் அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம், சாதி அடுக்கு மற்றும் பாலின பேதத்தை போற்றும் பிராமணிய தன்மைகளை கொண்ட தேசியவாதி. இதில் வந்து பல விஷயங்கள் கவர் ஆயிருக்கு. கருத்தியல் தளம், எந்த கருத்தியல் தளத்தை நம்ம எதிர்கொண்டிருக்கோம், இவர்கள் எந்த கருத்தியல் தளத்தை தாக்கி கொண்டிருக்கிறார்கள், இதுதான் முக்கியமான பிரச்சனை. சாதி அடுக்கு, பாலின பேதம், பிராமணிய தன்மை, இதெல்லாம் சேர்ந்த ஒரு தேசியவாதம். இந்த தேசியவாதத்தை பலரும் காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டாங்க. இடதுசாரிகள் கூட ஓரளவுக்கு அந்த தேசியவாதத்தை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தெளிவு வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது
அந்த தேசியவாதம் முக்கியம். அது இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் நிறுவனர்கள் இந்துத்துவத்தையும் இந்து ராஜ்யத்தையும் தங்களின் அடிப்படை சித்தாந்தமாகவும் அரசியலும் ஏற்றுக்கொண்டார். இதுதான் கருத்தியல் அடித்தளம். இதுல அவர் நிலப்பிரபுக்கள் அரசர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா இன்னைக்கு அது வளர்ந்து முதலாளித்துவம் இந்தியாவில் வளர்ந்து வந்த சூழலில் வளர்ந்து இன்னைக்கு ஒரு கார்பரேட் முதலாளித்துவம் நியூ லிபரலிசம் நவ தாராளமயம் என்று வளர்ந்திருக்கு. இந்த சூழல்ல கார்பரேட்டுகளும் அங்க இருக்காங்க. இந்த கூட்டணி யாருன்னா ஜாதி மதம் நிலப்பிரபுக்கள் அரசர்களாக இருந்தவர்கள், முன்பு நிலப்பிரபுகளாக இருந்தவர்கள் தான் பின்னாடி நிலத்தை வைத்து அந்த உபரியை வைத்து வியாபாரிகளாகி அவர்கள் துபாஷி ஆகிறாங்க. துபாஷி தான் பின்னாடி கேபிட்டலிஸ்ட் ஆகிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த அடித்தளம் சோசியல் ரூட்ஸ் ஆஃப் இந்தியன் கேபிட்டலிசம்னு ஒரு புக் இருக்கு, ஏஆர் தேசாய். அது பார்த்தீங்கன்னா இந்தியன் கேபிட்டலிஸ்டுக்கு பின்னாடி இந்த ஜாதி என்பது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருக்கு. அதை பத்தி பல புத்தகங்கள் ஹூ ஆர் த கேபிட்டலிஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காரு. அப்ப என்னன்னா நம்ம எதிர்நோக்கி இருக்குது இதுதான். இவர்கள் இந்த கூட்டணி எந்த கூட்டணியும் அடிக்கும், நாம் எந்த கூட்டணியை அமைக்க வேண்டும், இதுதான் பிரச்சனையே. அப்போ நம்ம என்ன போகணும்னா பெரியார் நான் ஒரு புத்தகம் மொழிபெயர்த்து கொண்டிருக்கேன். அதுல ஜாதிய மாநாடுகளில் பெரியார் ஆங்கிலத்தில் பற்றி ஒரு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா 2 பிரச்சனைகள் தான், பார்ப்பனியத்தன்மையும் பணக்காரத்தன்மையும் ஒழிய வேண்டுகிறார். ரொம்ப கிரக்ஸ் சொல்லிட்டார். பார்ப்பனியத்தன்மை பணக்காரத்தன்மை, கேபிட்டலிசம் அண்ட் பிராமணியம் பார்ப்பனியம்ன்றார். இன்னைக்கு இருக்கிறது கார்பரேட் அண்ட் கம்யூனல். ஏறக்குறைய அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு நிற்குது நமக்கு முன்னாடி. பெரிய சக்தியா அரசியல் சக்தியா வெளியே இருக்கு. இந்த பின்னணியில் வந்த ஒரு சக்தி தான் நமக்கு முன்னாடி நிற்குது. அப்ப நான் கொஞ்சம் வரலாற்றில் எந்த விஷயத்தையும் வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். திடீர்னு இன்னைக்கு 1967 அவங்க ஜெயிச்சாங்க, 77 நாங்க ஜெயிச்சோம், அதே மாதிரி நாங்க இப்ப ஜெயிப்போம்னு சொல்றதெல்லாம் வரலாறு தெரியாதவர்கள் பேசுவாங்க யாரா இருந்தால். அதே மாதிரி பெரியார் என்ன செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி வரலாறு தெரியாதவர்கள் தற்கூறிகள் பேசுவதுதான். அதை நம்ம அதிகமாக கவலைப்படலாம். ஏன்னா வரலாற்றில் பின்னாடி போனா என்னுடைய பார்வையில் இந்தியாவில் 4 ஸ்ட்ரீம்ஸ், மொத்தம் 5 நீரோட்டங்கள் இருந்திருக்கு இந்தியாவில். அந்த 5 நீரோட்டங்கள் ஒன்று முதலில் தோன்றிய தேசிய இயக்கம் 1785 காங்கிரஸ் என்று வருது. அவர்கள் முன்வைப்பு ஒரு மதச்சார்பற்ற எல்லை சார்ந்த தேசியம். இந்த எல்லைக்குள் இருக்கும் எல்லாரும் இந்தியர்கள், முஸ்லீமா கிறிஸ்தவரை யாரா இருந்தாலும் அப்படின்ற ஒரு தேசியத்தை முன்வைக்கிறார்கள். இது மதச்சார்பற்ற ஒரு தேசியம், இதைத்தான் முன்வைக்கிறார்கள். அந்த காந்தி என்பவர் மகாத்மா காந்தி என்பவர் அந்த தேசியத்தை முன்னெடுத்து ஒரு மாஸ் மூவ்மெண்டா கொண்டு போறாரு. இது ஒரு ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீம் இடதுசாரி இயக்கம் ரஷ்யாவில் ஒரு புரட்சி ஏற்பட்ட பிறகு 1917 பிறகு இடதுசாரி இயக்கம் பெருசா இங்க வளருது. அவர்கள் இந்த தேசியத்தை பற்றி, இந்த தேசிய இயக்கத்தை பற்றி இடதுசாரிகள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. எம்என் ராய் இந்த தலைவர் முன்னாடி ஒன்னாவது ஏர்லி கம்யூனிஸ்ட், அவர் ரஷ்யாக்கெல்லாம் போயிட்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்துல தொடர்ந்து இங்க ஒரு முக்கியமான விஷயம் காங்கிரஸ் மாநாட்டில் பேசுறாரு. இந்த தேசியத்தை அவர் அப்ப கேள்வி கேட்கிறார். எம்என் ராய் ஒரு கேள்வி, இந்த தேசியம் நீங்க சொன்ன தேசியம் இருக்குல்ல, இந்த தேசியம் அவர் கேள்வி கேட்கும்போது என்ன கேட்கிறாருன்னா, காங்கிரஸ் தலைவர் விட்டு பேசுறாரு. நேருலாம் இருக்கும்போதே ஓப்பனா நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் பார்ட்டி ஆஃப் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், முதலாளிகளின் கட்சியா இருக்கீங்க. என்னைக்கு நீங்க தொழிலாளிகள் விவசாயிகளின் கட்சியா மாறுறீங்களோ அப்பதான் தேசிய இயக்கம். வர்க்க பார்வை, வர்க்க ரீதியா அவங்களை திரட்டாம உங்க தேசியம் வெற்றி பெறாது. இப்ப இருக்கிற விடுதலை என்பது முதலாளித்துவ ஜனநாயகம் தான் கிடைச்சிருக்கு, முதலாளிகளுக்கான விடுதலை அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படை பார்வை. இந்த விமர்சனத்தை அவர் வைக்கும்போது நம்ம ஊர்ல பிறந்த பெரியார் 1925, இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா 1925 என்பது முக்கியமான ஆண்டு. 1925 சுயமரியாதை இயக்கம் வளர்ச்சி, குடியரசு தான் வருது வருது. அதற்கு அடுத்தது அதே காலகட்டத்தில் தான் கம்யூனிஸ்ட் இயக்கமும் ஒன்றுபட்டு வராங்க. அதே காலகட்டத்தில் தான் ஆர்எஸ்எஸ் என்ற இயக்கமும் ஒரு அக்டோபர் 25 அதை விஜயதசமி என்று ஆர்எஸ்எஸ். ஸோ இந்த 3 ஸ்ட்ரீம் ஒரே நேரத்தில் தொடங்குது. இவர்களுக்குள் இருக்கும் முரண்பாடுகளையும் இவர்களுக்குள் இருந்த பல ஒற்றுமைகளும் பார்க்கும்போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அரசியல் தெளிவு கிடைக்கும். அப்ப என்னன்னா அப்ப திராவிட இயக்கம் என்ன பார்வைக்குது, பெரியார் என்ன சொல்றாரு, ஏன்னா நீ சொல்ற தேசியம் யாரோட தேசியம், பார்ப்பனர்களின் தேசியம். இந்த தேசியத்தை நீ கட்டமைக்கும் போது யாருக்கான இப்போ ஒரு விடுதலை பெற்று நீ அரசியல் சுதந்திரம் கேட்குறீங்க, நீங்க பொலிட்டிக்கல் அவர் ஒரு ஜாதி மாநாட்டில் பேசுறாரு, அரசியல் சுதந்திரம் கேட்குறீங்க, பொலிட்டிக்கலா பிரிட்டிஷ்காரங்க கூட நீங்க ஃபைட் பண்றீங்க. ஆனா நீங்க வந்த பிறகு வர அரசியல் சுதந்திரம் யாருக்கான சுதந்திரமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி. அது பிராமின் ராஜாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இது எல்லாத்துக்கும் ஒரு தொடர்ச்சி இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம். அப்போ
நீ வந்து அங்கிருந்து ஒரு விடுதலையை வாங்கிட்டு நீ உண்மையிலேயே உருவாக்க விரும்புவது வர்ணாசிரம ராஜ்யம், ராமராஜ்யம் தான். அப்படி அது அப்படின்னு பெரியார் ஒரு பார்வை வைக்கிறாரு. அப்ப என்ன, இது சமூக பார்வை, சமூக நீதி. சமூக நீதியை வந்து அந்த காங்கிரஸ் இயக்கத்துக்குள்ள கொண்டு போற பாக்குறாரு. அந்த ஒரு ரிசர்வேஷன் பற்றி ஒரு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்காக ஒரு மாநாட்டில் வந்து அவர் ஏத்துக்க மறுக்கிறாங்க. அதே மாதிரி காந்தி கூட ஒரு முரண்பாடு. காந்தியார் என்ன சொல்றாருன்னா, வர்ணாசிரம தர்மத்தை ஆதரித்து பேசும்போது இங்கிருந்து எஸ் ராமநாதன் அவர்களும் காந்தி மைசூர்ல பெங்களூர்ல போய் அவர்கிட்ட பேசி ஆர்கியூ பண்றாங்க. வர்ணாசிரம தர்மம் சரின்னு தான் சொல்றாரு, அது வந்து வேலை பிரிவினை தான் அப்படின்னு சொல்றாரு. அப்பவே பெரியார் வந்து காந்தியை வான் பண்றாரு. நீங்க வந்து பார்ப்பனிய நலனுக்காக சொல்றீங்க, இந்து நலன் அப்படிலாம் சொல்றீங்க, ஓரளவுக்கு மேலதான் உங்களை பொறுத்துக்குவாங்க, ஒரு அளவுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை முடிச்சிருவாங்கன்னு அப்பவே வான் பண்ணியிருக்காரு அவர் முன்னாடி. அவர் சொன்னது உண்மையாச்சு. பின்னாடி யார் அவரை சுட்டு கொண்டதுன்னு தெரியும். ஸோ இப்படி ஒரு பார்வை, இந்திய தேசியத்தை இடதுசாரி பார்வை வந்து வர்க்க ரீதியாக தொழிலாளிகள் விவசாயிகள் திரட்டினது. அதே மாதிரி திராவிட இயக்கம் வந்து சொல்றது வந்து சமூக நீதி, பிற்படுத்தப்பட்டோர், தருத்தப்பட்டோர், இவர்களை பற்றியெல்லாம் நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிறது இன்னொரு பார்வை. இந்த 3 பார்வை இதுக்கெல்லாம் மாற ஒரு பார்வை தான் 1920. அதுக்கு முன்னாடி இந்து மகாசபா என்று வருது. அது முன்னாடி அவர் சொன்ன மாதிரி யார் அந்த இந்து மகாசபா பின்னாடி இருந்தாங்கன்னா, உயர் ஜாதி அரசர்கள், மன்னர்கள், அப்படி வந்து பல பேர் இருக்காங்க. ஸோ இந்த பார்வை என்னன்னா, நம்மெல்லாம் வந்து இவர்கள் வந்து உயர்ஜாதியினருக்கு எதிராக திராவிட இயக்கம் போராடி கொண்டிருக்குது. இடதுசாரி இயக்கம் வர்க்கம், முதலாளி வர்க்கம் இவர்களுக்கு எதிராக இருந்து அவங்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் வருது. தேசிய இயக்கம் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் வருது. ஆனா இந்துக்கள், இந்த இந்து மகாசபை எல்லாமே வந்து இவர்கள் இங்க இருக்கும் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்திருக்காங்க. உங்களுடைய முதல் எதிரிகள் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள்னு அவர் எழுதியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு பார்வை இருக்கு. அதே நேரத்தில் இதே இந்த RSS என்ற இயக்கம் தேசிய இயக்கத்துல வந்து உங்களுக்கு தெரியும் என்ன இருக்கும். இந்த சாவர்கர் வந்து மன்னிப்பு கடிதம் மட்டும் எழுதல. அதுக்கு பிறகு 2ஆம் உலகப் போர் வரும்போது லின்லித்கோ என்ற ஒரு பிரிட்டிஷ் வைஸ்ராய்ட்ட போய் பேசுறாரு. இதுவரை நீங்கள் முஸ்லிம்களை பார்த்து கொண்டிருந்தீர்கள், இனிமேல் நீங்கள் எங்கள் பக்கம் பார்வை திருப்புங்கள்னு அவர் வந்து அணி திரட்டுறாரு. இந்துக்கள் எல்லாம் ராணுவத்துல சேர சொல்றாரு. இது வந்து சாவர்கர், நான் எழுதிய புத்தகத்தில் வருது, நூறாணி எழுதிய புத்தகம் சாவர்கரை வரலாறு மன்னிக்காத ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அது வந்து நூறாணி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் தமிழ் பதிப்புமா இருக்கும். அப்ப என்னன்னா, தேசம் முழுவதும் ஒரு திசையில் போய்கொண்டிருக்கும் போது இவர்கள் வந்து இந்துக்களை ஒன்று திரட்டுவது, இந்துக்களை வந்து இராணுவமயமாக்கு, இந்துக்களை இந்தியாவை இந்துமயமாக்கு, இந்துக்களை இராணுவமயமாக்கு, அந்த இராணுவமயமாக்கும் திட்டத்தின் பகுதியாக தான் பிரிட்டிஷ் ராணுவத்தில் போய் சேரணும்னு சொல்றாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கிரீவன்சஸ் கமிட்டி இருந்திருக்கு, இந்துக்களின் அமைப்பு இருந்து. ஸோ இதுதான் இந்த 4 ஸ்ட்ரீம் தான், இந்த 4 தான் வருது. இவை தான் வந்து இந்திய வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமான 4 பொலிட்டிக்கல் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது நீரோட்டங்களாக நான் பார்க்கிறேன். அது அப்போ வந்து காந்தி என்பது மறுபடியும் பேச வேண்டியது. இதுல வந்து எந்த இயக்கம் முன்னுக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியது. ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டியது, முன்ன டைம் ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்போ வந்து காந்தியை பற்றி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். காந்தி கையிலும் கோட்ஸே இது இருந்துச்சு, பகவத்கீதை இருந்துச்சு. கோட்ஸே கையிலும் பகவத்கீதை இருந்துச்சு. அந்த பகவத்கீதை வச்சிருந்தவன் அதுக்கு பின்னாடி துப்பாக்கி வச்சிருந்தான், அவரை கொண்டுட்டாங்க. அப்ப இதுதான் பிரச்சனையே. அவர் வந்து இந்து நலனுக்கு எதிரானவர், முஸ்லிம்களை வந்து ஒன்று சேர்க்கணுங்கிறார். அவர் ஒரு அன்டச்சபிலிட்டி பற்றி நிறைய பேசுறாரு காந்தி. அங்கே ஹரிஜன் டூர்னே போறாரு. அதை பற்றி விமர்சனங்கள் இருக்கலாம். அப்ப என்னன்னா, இதற்கு பிறகு வருது சுதந்திர போராட்டக்காக காந்தியின் படுகொலைக்கு பிறகு தனிமைப்படுகிறது இந்த 4 ஸ்ட்ரீம் சொன்னல. அதுல வந்து இந்த வலதுசாரி இயக்கம் RS இயக்கம் தனிமைப்பட்டது மக்கள்ல இருந்து. அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக போராடுறாங்க, திரும்ப வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்காக ஒரு போராட்டம் இருக்கு. ஜனதா பீரியட்ல வந்து அந்த கூட்டத்தில் வந்து சேர்றாங்க. காங்கிரஸுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் வந்து அவங்க வந்து கூட்டத்தில் சேரும்போது அப்போ இதுதான் பின்னணி. இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, மத்தியில் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, பல மாநிலங்கள் இருக்காங்க, மாநில உரிமைகளை தாக்குறாங்க, மொழி உரிமையை தாக்குறாங்க, நமக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இதை பற்றி ஒரு பார்வை என்னன்னா, இப்போ காங்கிரஸ் எடுத்த வளர்ச்சி பாதை, காங்கிரஸோட டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் சோசியலிசம் என்று சொன்னாலும் அது முதலாளிகளுக்கு ஆதரவாக இருந்தது, முதலாளித்துவ பார்வையாக தான் இருந்தது. அது வந்து யாருக்கு பயனெடுத்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பெரும் முதலாளிகளுக்கும் இங்க இருக்கும் உயர் ஜாதியினருக்கும் உயர் வர்க்கத்தினருக்கும் மட்டும்தான் பயனெடுத்திருக்கு உண்மை. பப்ளிக் செக்டார்னு இருந்ததுனால, ஓரளவுக்கு ரிசர்வேஷன் இருந்ததுனால பல பேருக்கு வந்து இங்க வாய்ப்புகள் வந்தது. திராவிட இயக்கம் இருந்ததுனால ஓரளவுக்கு வந்து இங்க வந்து ஓரளவுக்கு முன்னேற பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம். ஆனா அடிப்படையில அந்த வளர்ச்சி பாதை அவர்களுக்கு தான் முடிந்தது. அப்போ C.T. குரியன் என்ற பொருளாதார நிபுணர் வந்து சொல்றாரு, முதல் 40-30 ஆண்டுகள் சுதந்திரத்தில் நம்ம பெரிய முதலாளித்துவத்தை கட்டிக்கிட்டோம். அதற்கு பிறகு பெரிய ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் செக்ஷன், சைனிங் இந்தியான்னு சொல்லுவாங்க, சைனிங் இந்தியா, அவர்களை கட்டிவிட்டோம். அடுத்த 30 ஆண்டுகள், இதுதான் 1991, அவர்களுக்கான கொள்கைகள் தான் வகுக்கப்படுகிறது. அதுதான் நியோ லிபரலிசம்,
எக்கனாமிக் லிபரலைசேஷன் யாருக்காகனா பெருமுதலாளிகளுக்கு எல்லா சந்தையும் திறந்து விடுவது, ஏகாதிபத்தியத்துக்கு எல்லா சந்தையும் தொடங்குவது. இதை தாங்கி நிற்பவர்கள் யார், இந்த அமைப்பை தாங்கி நிற்பவர்கள் யார்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு டேட்டா என்னன்னா, ஸோ அதிகமாக இந்த இந்திய சுதந்திரத்திலும் இந்திய வளர்ச்சியிலும் அதிகமாக பலன் பெற்றவர்கள் பெருமுதலாளிகள். அதானி அம்பானி எல்லாம் முன்னாடி டாடா பிர்லா, இப்போ அதானி அம்பானி இப்படி போயிட்டு இருக்கு, குரோனி கேபிட்டலிசம் வந்துட்டு இருக்கு. இவர்கள் ஒரு செக்ஷன். அந்த அமைப்பை தாங்கி இவர்களுக்கு ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், கம்பெனி செக்ரட்டரி இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இருந்து கம்பெனி போர்டில் யார் இருக்காங்கன்னா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இருக்கும் பெரும் கார்பரேட் நிறுவனங்களில் 90% உயர்ஜாதியினர் பிராமணர் இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ புரியுது, இந்த கேபிட்டலிஸ்டுக்கும் இந்த ஜாதிக்கும் இதுக்கு நடுவில் ஒரு தொடர்பை தான் நம்ம சொல்ல வரும். அதே மாதிரி மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி எம்எஸ்எம்இங்கிற இதில் 66% உயர்ஜாதி இருக்குது. அப்போ இது யாருக்கு பயனளித்திருக்கு இந்த வளர்ச்சி அப்படிங்கும்போது அது ஒரு பிரச்சனை வருது. யாருக்குன்னு நமக்கு தெரியும், யாருக்கு பலன். இப்போது காங்கிரஸ் என்று வீழ்ச்சி அடையுது காங்கிரஸ் அமைப்பு, அதுக்கு பிறகு பிஜேபி என்பது வருது. அந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் எப்படி வந்துச்சு. ஆர்எஸ்எஸ் நம்ம பாபி மஸ்ஜித், அப்புறம் குஜராத் கலவரம் திட்டமிட்டு வளர்க்குறாங்க. அந்த நேரத்தில் பிஜேபி பெரிய பவரை அவங்களும் தடுமாறுறாங்க. ரொம்ப நாள் கூட்டணிகள்லாம் அமைச்சு கடைசியில் இன்னைக்கு தனியாகவே வர மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ என்னன்னா, இது யார் மேல் தாக்குதல் நடக்குதுன்னா, இன்னைக்கு இந்த கருத்தியலை கொண்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கும் இவர்களின் தாக்குதல் யார் மேல இருக்குன்னா, ஒன்று தேசிய இயக்கம். தேசிய இயக்கம் நான் சொல்றது நம்ம நேருவின் அது நேரு தானே, எதுக்கு எடுத்தாலும் நேரு தானே. அது தண்ணி வரலன்னா கூட நேரு பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி பைப்பில் அந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போறாங்க. நேரு, அதுக்கு பிறகு அவுரங்கசீப், அப்புறம் முஸ்லீம் மன்னர்கள், நமக்கு எந்த பங்குமே கிடையாது. நமக்கு ஒரு பொற்காலம் இருந்தது, கோல்டன் ஏஜ். எப்போ அந்த புத்தர்கள் காலத்தில், அந்த காலத்துல தான் அதிகமாக அந்த ஜாதி இதெல்லாம் வந்தது அதுக்கு பிறகுதான். இந்த கோல்டன் ஏஜில் தான் அதிகமாக இந்த அநியாயங்கள் நடந்தது என்பது வரலாற்று சார்ல நிறைய பேசியிருக்காரு அதை பற்றி. அதற்கு பிறகு அப்போ இதை அட்டாக் பண்றாங்க. கருத்தியல் அடித்தளத்தில் தேசிய இயக்கம் எல்லை சார்ந்த தேசியம் என்ற மதச்சார்பற்ற தேசியத்தை கொண்டு வந்த காங்கிரஸ் மேல் நமக்கு விமர்சனம் இருக்கு, அது வேறு. ஆனா அதை அனுப்பும்போது, அதை அட்டாக் பண்ணும்போது அதே நேரத்தில் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு கொண்ட காங்கிரஸ், ஏகாதிபத்திய எதிர்ப்பு அந்த தேசிய இயக்கத்தின் அந்த ஏகாதிபத்தியத்தை கூட கம்ப்ளீட்டா சரண்டர் அடிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஆனந்த விடன் கார்ட்டூன் வருது நமக்கு அதில் தான் வருது. அங்கே தான் அது கம்ப்ளீட் சரண்டர். அப்போ அந்த தேசிய பாரு ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான தேசியம் என்பதை இவர்கள் தாக்குகிறார்கள். அதுதான் நடக்குது. அடுத்தது நீங்க இடதுசாரி இயக்கம். இடதுசாரி இயக்கம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவர்கள் பெற்ற பல வெற்றிகள், லேபர் ரைட்ஸ், அதுல லேபர் கோடு, அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற பிஎஃப்ல நாங்கெல்லாம் பென்ஷனர்ஸ்க்காக ஒரு அதிக பென்ஷனுக்கான ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே பல பேர் அதுல பென்ஷன் வாங்குறதுல பல பேர் அந்த உயர்ஜாதியில இருந்தா அவங்களே இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்காங்க. ஸோ சமூக பாதுகாப்பு இதெல்லாம் இடதுசாரி இயக்கங்களின் போராட்டங்கள் இது எல்லாமே இன்னைக்கு த்ரெட்ல இருக்கு. அதே மாதிரி இடதுசாரி இயக்கம் அம்பேத்கர் இயக்கம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம. அது அந்த ஸ்ட்ரீம்ல வரும்போது அவர்கள் பெற்ற வெற்றி என்றால் சமூக நீதி, மொழி உரிமை, மாநில உரிமை, இது எல்லாமே இன்னைக்கு. அப்போ அந்த கருத்தியல், இந்த வலதுசாரி இந்துத்துவ கருத்தியல் எதை தாக்குகிறது? இதை மூணையும் தாக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா, இப்போ என்ன நடந்துக்குன்னா, ஒரு ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தோன்றிய இயக்கங்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு இயக்கம் மத்திய ஆட்சியில பிடிச்சிருச்சு, இன்னொரு இயக்கம் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கு. இடதுசாரிகளுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. பட் என்னன்னா, அந்த வலதுசாரி இந்துத்துவ அமைப்பு தாக்குதல் எங்க நடக்குதுன்னா, மாநில உரிமைகளுக்கு எதிராகவும், மொழி உரிமைக்கு எதிராகவும், சமூக நீதி இடபிள்யூஎஸ் என்ற ஒரு மோசடி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒரு மோசடி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. பல இடங்களில் ஃபீஸில் அவங்களுக்கு அவ்வளோ கன்செஷன் கொடுக்குறாங்க இன்னைக்கு. அதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அப்போ இத்தனை ஆண்டுகள் இந்த இயக்கம், திராவிட இயக்கம், தேசிய இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் பெற்ற வெற்றிகளை எல்லாம் திரும்ப பெறும் வேலையை தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. அங்கதான் அதுதான் நமக்கு இருக்கிற டேஞ்சர். ஏன் நம்ம ஒன்றா நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு இதை ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னார். இன்று நடப்பது உயர் ஜாதியினர் முதலாளிகளின் எதிர்ப்புரட்சிகிறார், கவுண்டர் ரெவல்யூஷன் ஆஃப் த எலிட். இதுதான் இன்னைக்கு நடக்குது. இப்போ கவுண்டர் ரெவல்யூஷன் ஆஃப் எலிட்னா அதுக்கு எதிரான அணி எங்க இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு. இந்த அணி இப்போ சூர்யா சொன்ன மாதிரி இடதுசாரிகள் பற்றி அடிக்கடி சொன்னாரு. அதே மாதிரி இஸ்லாமியர் உரிமைகள் வருது, சிறுபான்மையர் உரிமைகள் வருது, திராவிட இயக்கம் இன்னைக்கு பெரிய தாக்குதலை ஏற்படுது. இன்னொன்று சூர்யா சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், சுயமரியாதை இயக்கம் அந்த காலத்துல இருந்தே இந்த டேஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணிச்சு. பெரியார்
அப்பவே இவங்கெல்லாம் வந்து ஒரு பவர் வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு படிக்கும்போது, பெரியார் படிக்கும்போது மறுபடியும் நான் ஒரு மொழிபெயர்ப்பில் ஏற்படுறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சொல்ற விஷயங்கள், அருமையான விஷயங்கள் சொல்றாரு. அது வந்து ரொம்ப புதிய சிந்தனையா, புதிய சிந்தனை இப்பதான் நம்ம படிக்கிறோம், அதனால நமக்கு புதுசா தெரியுது. அவர் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, நமக்கு இப்பதான் புரிய தொடங்கியிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா இந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது அரசியல் ரீதியான போராட்டம், அரசியல் ரீதியாக ஒரு இந்தியா கூட்டணிங்கிறது அது முக்கியமான தேவை. ஏன்னா பாராளுமன்றத்தை நீங்க விட்டுட்டு வர முடியாது. பாராளுமன்றத்தை விட்டு தான் அவங்க பிடிச்சிருவாங்க அந்த பார்லிமெண்ட். இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து கடைசியா வந்து 4 மாநிலங்கள், பீமாரு ஸ்டேட் என்று சொல்ல, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இது மட்டுமே ஒரு 324 சீட் அவங்க ஜெயிக்க முடியும். மீதி இருக்கிற எல்லாத்துலயும் சேர்த்து ஒரு 100 சீட்டு தான் மெஜாரிட்டி. இப்ப 4 மாநிலங்கள் இந்தியா ஃபுல்லும் ஆள்வதற்கான ஒரு இதை நோக்கி போறாங்க. இன்னொன்று, இந்த இத்தனை இயக்கங்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனா கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு முனைந்த ஒரே இயக்கம் வலதுசாரி இயக்கம் தான், அது இந்துத்துவ அமைப்பு தான். இப்போ இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது அப்படிங்கும்போது, பொலிட்டிக்கல் ஃபைட் ஒன்று, கல்ச்சரல் இந்த சமூக இப்போ சார் சொல்றது வந்து அரசியல் 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 தளத்தில் நடக்கும் போராட்டம் தவிர பண்பாட்டு கலாச்சார தளத்தில் போராட்டம் நடத்துவதற்கான எல்லா ஐடியாலஜிக்கல் பேஸும் நம்மகிட்ட இருக்கு. நமக்கு அந்த தத்துவ பலம் இருக்கு. பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு பொட்டன் ஃபோர்ஸே இருக்க முடியாது இந்தியாவில். அதுக்கான ஒரு அடித்தளம் உருவாக்குறதுக்கான ஒரு அணி திரட்ட வேண்டியிருக்கு. இது எப்படி செய்யுது அப்படிங்கும்போது அவரோட கடைசி சாப்டர்ல தான் சொல்றாரு, மக்களிடம் போய் பார்க்கறது, சின்ன சின்ன. எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து சில பேர் பேசினாங்க, என்ன பண்ணலாம் திருப்பம் பண்ணது. நான் சொன்னேன், முதல்ல பண்ண வேண்டியது ஒரு பெரிய பேரணி நடத்தணும். யாருக்கு எதிராக கோஷம் பண்ண வேண்டாம், நாங்களாம் ஒன்னா இருக்கோம்னு சொல்ற ஒரு பேரணி. இது என்னோட ஐடியா, அவங்க பண்ணுவாங்களான்னு அது வேற. அதுக்கு பிறகு இந்த பீஸ் கமிட்டிஸ், வெஸ்ட் பெங்காலில் வந்து 1992ல பாபரி மசூத் பேர் ரொம்ப அமைதியாக இருந்த மாநிலம் வெஸ்ட் பெங்கால். இங்கே வந்து டிஎம்கே வந்து கலைஞர் அன்னைக்கு ஈவினிங்கே ஒரு பெரிய இது நடத்தினார். எங்கள் புரசேவாக்கத்தில் ஒரு மீட்டிங் நடத்தினார், டானா நானும் அங்கே இருந்தேன். ஸோ அதுக்கான இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அப்போ வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்றது, எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது சின்ன சின்ன குழுக்கள். ஒவ்வொரு வெஸ்ட் பெங்காலில் வந்து 1992 பிறகு ஏன் நடக்கலைன்னா, அதுக்கு பிறகு இப்போ நிலைமை மாறிடுச்சு அங்கெல்லாம். அதுக்கு வேறு பல காரணங்கள்லாம் இருக்கு. ஆனால் 92ல் அதுக்கு காரணம் வந்து எல்லா வில்லேஜ், எல்லா கிராமங்களிலும் மொஹல்லா வரைக்கும், அதாவது சின்ன சின்ன தெரு வரைக்கும் பீஸ் கமிட்டிஸ் வச்சிருந்தாங்க. இது வந்து முக்கியமானது. இது அரசியல் கட்சிகளும் செய்ய முடியும். சிவில் சொசைட்டிங்கிறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு அதை பற்றி நம்பிக்கை இல்லை. சிவில் சொசைட்டிலாம் பண்ண முடியாது. அரசியல் இயக்கங்கள் இந்த பணியை முன்னெடுக்கும். அதாவது அரசியல் போராட்டம், தேர்தல் போராட்டத்தை மட்டுமல்ல, நாம் இந்த நாட்டில் வந்து மதச்சார்பினையும் அமைதியும் காக்கணும்னா கிராம லெவலில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான சில வேலைகள் நடக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது நல்ல விஷயம்தான். இது வந்து இதில் வந்து கட்சி சார்பற்று நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லா அரசியல் இயக்கங்களும், எல்லா சமூக அமைப்புகளும், சிறுபான்மையினர் அமைப்புகளும், தலித் இயக்கங்களும் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் கட்சி அதெல்லாம் விட்டுருங்க, வேற தேர்தலை விட்டுருங்க. நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் குழுக்கள் அமைப்பது, செக்யூலர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மதச்சார்பற்ற விழாக்களை வந்து நீங்கள் கொண்டு போது. இன்னைக்கு எங்கே கை வைக்கிறாங்கன்னா கோவிலில் என்ன நடக்குதுன்னா, கோவிலில் அந்த ஊரில் இருக்க எல்லா ரவுடிஸையும் சேர்த்து வச்சுக்கிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரவுடி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக இருக்குது. எல்லா ரவுடிஸையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். கோவில் கமிட்டியில் அவங்க போட்டுறாங்க. அது மூலமாக வந்து இந்த மதம், அது மூலம் தேசியம். ஏன்னா ஒருத்தர் வந்து எனக்கு பிச்சாண்டார் கோவில் வந்து ஒருத்தர் பேசினார். இது ஒரே ஒரு சின்ன விஷயம் முடிச்சதுன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மதத்தையும் தேசியத்தையும் எங்கே கலக்குறாங்கன்னா, நாங்கள் தினம் வந்து இது நடத்துவோம் சார், வாரம் வந்து கோவிலில் வந்து பூஜை எல்லாம் நடத்துவோம். வாரம் அதுக்கு வந்து யோகா பயிற்சி, யோகா அதில் முக்கியமான ரோல் இல்லை. யோகா நமக்கு எதிர்ப்பு இல்லை, யோகா குருக்கள் பற்றி நமக்கு தெரியும். ஆனால் இந்த யோகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு மக்களை கூட்டுறாங்க ஒரு கலாச்சார ரீதியாக. அதே மாதிரி கோயம்புத்தூர், திருப்பூர்லாம் என்ன நடக்குது, நைட் ஸ்கூல் நடத்துறாங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு நண்பர் ஆராய்ச்சி பண்ணி பிஎஸ்டி தீசிஸ் வாங்கியிருக்காரு. அவர் ராம்குமார், அவர் பிஹெச்டி. அவர் சொல்றது என்னன்னா, திருப்பூர் மாதிரி இடங்கள்ல வந்து இவர் போறார் அந்த களத்துக்கு போகும்போது, அங்கே என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருக்கிற ரைட் விங் ஆளுங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்லம்ல போய் மீட்டிங் நடத்த முடியுமான்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். அப்புறம் அந்த ஸ்லம்முக்கு போய் இவர் போய் பார்க்கும்போது என்னன்னா, அங்கே வந்து நைட் ஸ்கூல் நடக்குது. நைட் ஸ்கூல் நடக்கும்போது ஸ்கூல்லேருந்து வர பசங்களை வந்து நைட்டுக்கு அங்கே கூப்பிட்டு வச்சு பல விஷயங்கள் சொல்லித்தராங்க. அதில் வந்து தேசியம் வரும், எல்லாமே வரும். அந்த பள்ளிகள் நடக்கும்போது அந்த பேரண்ட்ஸ்ட்டை போய் பேசுறாரு. அந்த பெற்றோர்கிட்ட வந்து அவர் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பசங்க இப்போலாம் ஒழுங்கா இருக்கு, இப்போ வந்து நல்லா படிக்குது, சாயந்தரம் வேணால் குளிச்சுட்டு போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க, இப்படி தான் வருது. அங்கே தான் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு மதச்சார்பற்ற ஒரு உணர்வை எப்படி உருவாக்குவது என்பது நம்ம கூட்டாக சிந்திக்க வேண்டியது. ஒன்றா தனியாக ஃபைட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமோ இடதுசாரிகளோ இவ்வளோதான் ஃபைட் பண்ணாலும், இது சமூக கலாச்சார தளங்களில் இந்த ஃபைட் நடக்கலைன்னா
நம்ம வந்து பெரிய பிரச்சனை தான். இன்னைக்கு இந்தியாவில் வந்து அவர்கள் வந்து அம்பேத்கரை கூட இந்துத்துவ அம்பேத்கர்னு புக் எழுதிட்டாங்க. ஆனால் இந்துத்துவ பெரியார்னு இது வரைக்கும் எடுக்க முடியல. அதுதான் பெரியாருடைய பெரிய விஷயம் நினைக்கிறேன். இங்கு பெரியாரையும் மார்க்சியம் அம்பேத்கரையும் இது எல்லாத்துக்கான அடித்தளம் நமக்கு ஒரு வலுவான அடித்தளம் இருக்கு. இந்த இயக்கங்கள்லாம் ஒன்று சேரணும். அது வந்து பெரிய ஒரு முன்னே இங்கே எடுக்க முடியும். இங்கிருந்தா தொடங்க வேண்டும். வரலாறு என்று வந்து தெற்கிலிருந்து தொடர்ந்து முதல்வர் சொன்னதுக்கு இது ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் சார் ரூம்ல அந்த மேப் இருக்கும். எங்கள் ரோஜாமுத்தே லைப்ரரியில் கூட வச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கன்னியாகுமரி மேலே இருக்கும். தலைகீழ்னு சொல்ல மாட்டேன். கன்னியாகுமரி மேலே இருக்கு, டெல்லி எல்லாம் கீழே வரும், ஏசியாவே கீழே வரும். அப்போ ஒருத்தர் வந்து கேட்குற திருமாவளவன் வந்துருந்தார், என்ன தலைகீழாக இருக்குன்னு. இல்லை தோழர், நம்ம தலைகீழாக பார்க்க வச்சுட்டாங்க. இங்கே இருந்தால் தொடங்கும், தெற்கில் இருந்தால் சவுத்தில் இருந்தால் எல்லாம் தொடங்குவதற்கான எல்லா விஷயங்களும் இன்னைக்கு இருக்கு. இங்கே இருக்கிற டெவலப்மெண்ட்டு, இங்கே இருக்கிற தத்துவார்த்த அடித்தளம், இங்கே இருக்கிற கலாச்சாரம் எவ்வளோ உயர்ந்த கலாச்சாரம், இங்கே இருக்கிற மொழி, தமிழ் மொழி என்பது மலையாள மொழி கூட அப்படி கூட எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கு. ஸோ தெற்கிலிருந்து தொடங்கும், அது தொடங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.